ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் புனித சவேரியாரின் நவநாள் ஆகிய இன்று முதலாவது நாளாகிய இன்று இங்கு கூடியிருக்கிறோம். இன்றைய நற்செய்தி நமக்கு அறிவிப்பது, நமக்கு அழைப்பு விடுப்பது, அனைவருக்கும் நற்செய்தி அறிவிப்பதன் மூலம் புனித சவேரியார் இயேசுவுக்கு சாட்சியானார் என்பதை நாம் உணர்ந்து நாமும் அவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். புனித சவேரியார் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு சாட்சியாகவும் விளங்குகின்றார். அவரை பின்பற்றி நாமும் நமது வாழ்வின் மூலம் பிறருக்கு நற்செய்தியை அறிவித்து அவரைப் போல இறைவன் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை துவங்கும் முன்பு நாம் நம் அனைவருடைய குற்றங்குறைகளை நினைத்து அதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலிருந்து தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்துக் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு வாழும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவெளிப்பாடு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 14 முதல் 20 முடிய. பின்பு ஒரு வெண்மேகத்தை கண்டேன். அதன் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது, மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீது வீற்றிருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோயிலில் இருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னுமொரு வானதூதர் பலிபீடத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவரிடம், உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்திடும், ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீது தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்த அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியிலிருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழம் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது இரக்கத்தை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின் மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருள்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழும்போது காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து, நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும்போது பயப்படாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளின் முதல் நாளாகிய இந்த நவநாளின் கருத்து, அனைவருக்கும் நற்செய்தி அறிவிப்பதன் மூலம் புனித சவேரியார் இறை இயேசுவுக்கு சாட்சியானார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு சபையை சேர்ந்த புனித சவேரியார் தனது சொந்த ஊரை விட்டு, சொந்த நாட்டை விட்டு நமது நாட்டிற்கு வந்து தனது வாழ்வை அர்ப்பணித்தார் இறைவன் இயேசுவுக்காக. அவர் தனது வாழ்வின் மூலம் இறை இயேசுவுக்கு சாட்சியானார். தனது வாழ்வில் இறைவன் இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பதன் மூலம் இறைவன் இயேசுவுக்கு சாட்சியானார். தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எவ்வாறு புனித சவேரியார் தனது வாழ்வை நற்செய்தி அறிவிப்பதற்காக அர்ப்பணித்தாரோ, அவ்வாறே திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். நமது வாழ்விலும் இறைவன் இயேசுவை அறிவிக்கவும் அவருக்கு சாட்சியாக விளங்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் எவ்வாறு இந்த இறைவனின் அழைப்பை ஏற்று எவ்வாறு நாம் வாழ்கிறோம் என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். புனித சவேரியார் நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார். அவர் காட்டும் வழியில் நாமும் நடந்து அவரைப் போலவே நற்செய்தியை நமது வாழ்வின் மூலம் பிறருக்கு அறிவித்து நாமும் இறைவன் இயேசுவுக்கு உகந்த நல்லதொரு சாட்சியாக வாழ இந்த திருப்பலியில் தொடர்ந்து நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நமது நாட்டிற்காகவும் ஒவ்வொரு மனிதருக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆமென். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் உலகை ஆளும் இறைவா, உமது அன்பு கட்டளைக்கு அடிபணிந்து திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் தன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் கடவுளை அன்பு செலுத்தி தன்னை போல் தன் அயலானையும் அன்பு செய்து தான் வாழும் பங்கினை, சமுதாயத்தை, குடும்பத்தை அன்பின் உறைவிடமாக மாற்ற வரமுள்ள இறைவா, உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக அரசரே, எம் இறைவா, உலகெங்கும் நீதியான ஆட்சி நிலவவும் அநீதி அக்கிரமங்கள் அழிந்து
மனிதனை மனிதனாக மதிக்கின்ற மனிதநேயம் தலைத்தோங்கவும், நாட்டின் ஆட்சி செய்யும் அதிகாரிகள் எந்தவித ஜாதி பாகுபாடிற்கும் இடம் தராமல் மக்களின் பொதுநலனுக்காக புதிய திட்டங்களை நடைமுறைப்படுத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கையுடன் எம்மை வாழ அழைப்பவரே, எம் வாழ்க்கையை பற்றிய பயமும் அச்சமும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் மன சஞ்சலங்களும் எம்மை கவலை என்ற நோயில் மூழ்கடிக்கும்போது அமைதியும் அருளும் தருகின்ற ஆண்டவர் நீர் எம் அருகில் இருக்கின்றீர் என்ற மனதைரியத்துடன் வாழ எம் மனதினை பக்குவப்படுத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் உடையவரே எம் இறைவா, தீராத நோய், பொருளாதார பற்றாக்குறை, குடும்பத்தில் உறவுகள் முறிந்த நிலை, தேர்ந்து தெளிவான முடிவெடுக்க இயலாமை, வாழ்க்கையில் விரக்தி, தனிமை, படுத்த படுக்கை, முதுமை போன்ற பல காரணங்களினால் தன் வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களோடு போராடும் அனைவருக்கும் நீரே அடைக்கலமாகவும் ஆதரவுமாகவும் இருக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தையே தன் பெயராக கொண்ட எம் இறைவா, கொரோனா வைரஸின் தாக்கம் எம்மை விட்டு அகலவும், இதனால் பாதிக்கப்பட்டு தன் பொருளாதாரத்தை இழந்து, வேலைகளை இழந்து, உறவுகளை இழந்து, தன் பள்ளி கல்லூரி படிப்பை இழந்து தவிக்கின்ற இந்த உலக மக்களின் பரிதாப நிலை விரைவில் நீங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபம். இரக்கமும் பரிவும் நிறைந்த இறைவா, அனைத்து உயிரினங்கள் மேலும் அன்பு கொண்டவரே, உலகின் பல்வேறு பகுதிகளில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். அவர்களை அந்த நோயின் பிடியிலிருந்து விடுவித்தருளும். அவர்களின் குடும்பங்களை ஆசிர்வதித்தருளும். அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். மேலும் இந்த நோயை எதிர்த்து போராடுவதற்கான தடுப்பூசியை தயாரிக்க போராடி கொண்டிருக்கும் மருத்துவ குழுக்களை ஆசிர்வதித்தருளும். விரைவில் இதற்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க அவர்களுக்கு உதவி புரியும். எங்கள் நாட்டின் தலைவர்களுக்காகவும் சுகாதாரத்துறையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அவர்களின் எண்ணங்களை ஆசிர்வதியும். மக்களின் நலன்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளை எடுக்குமாறு அவர்களுக்கு உதவி புரியும். இந்த நோயை எதிர்த்து போராடும் மருத்துவ பணியாளர்களுக்காகவும் செவிலியர்கள், துப்புரவு ஊழியர்களுக்காகவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். அவர்களின் குடும்பங்களை ஆசிர்வதித்தருளும். அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆமென். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின்
நவநாளில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆன்மாவுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலன் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீர். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழை நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீர். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்கச் செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தாருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிலிப் நேரி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேர்த்து மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவத்தை போக்குகின்றவர். இந்த இறைவன் இயேசுவுக்கு சாட்சியாக தன் உயிரையே சவேரியார் அர்ப்பணித்தார். நம்மையும் இறைவன் இயேசு அழைக்கின்றார். இந்த திருவிருந்தில் பங்குகொள்ள அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போதும் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும்.
உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்திட வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே. உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் நாங்கள் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித சவேரியாரின் நவநாள் ஜெபம். நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். கடவுளின் உண்மையுள்ள ஊழியரே, எங்கள் புனித பிரான்சிஸ் சவேரியாரே, உங்கள் இதயம் இயேசுவை அன்பு செய்வதற்கு ஏங்கி தவித்து எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அன்பினால் தூண்டப்பட்டு நீங்கள் பல நாடுகளுக்கு சென்று இயேசுவின் பெயரையும் ரட்சிப்பின் நற்செய்தியையும் பறைசாற்றி மரணத்தை சந்தித்தீர். அதனால்தான் பிதாவாகிய இறைவன் உங்களை பரலோக மகிமையால் நிரப்பினார். உங்கள் உடலை இங்கே பூமியில் அழிவிலிருந்து காப்பாற்றி பாதுகாத்தார். இந்த தனித்துவமான பரிசுகளுக்காக மகிழ்ச்சியுடன் நிரப்பப்பட்ட நாங்கள் உங்களுடன் இணைந்து இறைவனை மகிமைப்படுத்துகின்றோம். இப்போது நாங்கள் உங்களுடைய பரிந்துரையை எங்களுக்காக கேட்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை புனித சவேரியார் மூலமாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். இந்த விண்ணப்பங்கள் பிதாவுக்கு பிரியமானவையாக இருந்தால் எங்களுக்கு பெற்று தந்திட உம்மை மன்றாடுகின்றோம். உம்மோடு தூய ஆவியோடும் இணைந்து இயேசு கிறிஸ்து வழியாக இறைவனை புகழ்கின்றோம். ஆமென். இந்த நல்ல நாளில், இந்த நவநாள் நாளில் நாம் அனைவரும் புனித சவேரியாரின்
ஜெபத்திற்காக வேண்டுவோம். அவர் மூலமாக நாம் நமக்கு வேண்டிய அருள் வரங்களை நமது வாழ்வில் பெற்றிட புனித சவேரியார் மூலமாக ஜெபிப்போம். அனைவருக்கும், அனைத்து தமிழ் மக்களுக்கும், அனைத்து சவேரியார் பக்தர்களுக்கும் புனித சவேரியாரின் திருவிழா நல்வாழ்த்துக்கள். புனித சவேரியார் எந்நாளும் நமக்கு இறைவனுடைய அருளையும் ஆசிரியரையும் பெற்றுத் தருவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி இறைவனுடைய ஆசிரை வேண்டுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. ஆமென். தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்கச் செய்வாராக. ஆமென். உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்துவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளரச் செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவருக்கும் புனித சவேரியாரின் நல்வாழ்த்துக்கள். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை.